ஹாய்ங்க. நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே ஒரு காலிஃப்ளவர் குழம்புங்க. கறி மசாலா தூள் போன வாரம் போட்டிருந்தேன்லங்க, அந்த பவுடரை வச்சு சூப்பராக செஞ்சுக்கலாங்க. எப்பவும் போல் காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கறி மசாலா அரைச்சி வச்சோம்னா அதில் 2 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காயம் போட்டுருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணுங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கருகாப்பில் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி தேவைப்பட்டால் ஒன்று போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. நம்ம அரைச்சிருக்கிற மசாலா ஊற்றிடணுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடியும், காரம் கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கிறோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிங்கன்னா ஒரு 7 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு காலிஃப்ளவருங்க. இது நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துடலாங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக